வந்து என் தோட்டத்துக்கு இயற்கையான உரம் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். எந்த மருந்துகளும் போடுறதில்ல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் பயன்படுத்துகிற சமையல் அறையில் கிடைக்கிற கழிவுகளை தான் நான் வந்து உரமாக பயன்படுத்துகிறேன். எப்படின்னா, காய்கறி தூள், பழத்தூள், முட்டை ஓடு, டீ தூள், இந்த மாதிரி விஷயங்கள், அரிசி கழுவுற தண்ணி, அரிசி சோறு வடிக்கிற தண்ணி, இதெல்லாம் எடுத்து ஒரு வாளியில் போட்டு சேகரித்து 2 நாள் 3 நாள் நொதித்தல் தன்மை ஏற்பட்ட பிறகு இந்த நீரை வடிகட்டி நான் வந்து செடிகளுக்கு ஆகாரமாக கொடுக்குறேன். இந்த வடிகட்டின திப்பிங்களை வந்து நான் வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுக்கிட்டே வந்து இது வந்து அழுகி மக்கி அந்த மண்ணை உரமாக்குது. அதன் பிறகு நான் என்ன செய்வேன்னா, அந்த மண்ணை எடுத்து செடிகளுக்கு வேர் பகுதியில் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வேர் பகுதி கிட்ட நான் வந்து அந்த மண்ணை வந்து அணைச்சி விடுவேன், இந்த சத்து நிறைஞ்ச மண்ணை. இப்படி தான் நான் வந்து என்னோடய தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு உரமாக கொடுக்குறேன். இதை தவிர நான் வேறு எந்த மருந்துகளும் நான் போடுறது இல்லை. இப்படித்தான் என்னுடைய தோட்டத்தின் வளர்ச்சி நல்லா செழிப்பாக வளருது. பழத்தோல், காய்கறி தோல், முட்டை ஓடு, அதே மாதிரி அழுகிய முட்டை இருந்தாலும் அதையும் போட்டுருவேன் இதுலேயே. அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, சோறு வடிக்கிற தண்ணி, இந்த மாதிரி எந்த பருப்பு வகைகள் கழுவுனாலும் அந்த தண்ணி இதில் தான் நான் ஊற்றுவேன். கீழே ஊற்றி வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். இப்படித்தான் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு சத்துக்களை கொடுக்குறேன். இதுதான் என்னுடைய கார்டன் டிப்ஸ். டீ போட்ட தண்ணி, இது கூட நீங்கள் பால் ஏடுலாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சுரண்டி இந்த டீத்தூள் தண்ணியோடு கலந்து தான் நான் செடிக்கு ஊற்றுவேன். இதெல்லாம் சுரண்டணும். இன்னும் ஓரம் பிடிச்சிருக்கிற ஆடைகள்லாம் சுரண்டி தான் போடணும்.